ஹாய், இன்றைக்கு ஜெர்மன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜெர்மன் விசா டைப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் வீடியோ. நேற்று ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு ஆர் சான்சன் கார்டு. உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இந்த சீரீஸோட செகண்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் விசா. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜெர்மனே தெரியாமல் ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விசா தான் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் விசா. இன்கேஸ் நீங்கள் A1 A2 அந்த மாதிரி இந்தியாவில் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஜெர்மனி B1 B2 இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், டோட்டலாக 6 லெவல்ஸ் இருக்குது. A1 A2 B1 B2 C1 C2. இன்கேஸ் A1 A2 வர நீங்கள் இந்தியாவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே பிகினர் லெவல். B1 B2 இன்டர்மீடியேட், C1 C2 பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல். ஸோ இப்படி தான் ஜெர்மன் படிக்கிறதுக்கான மாடியூல்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஜெர்மனே படிக்கலைனாலும் சரி, ஜெர்மன் A1 A2 வர பிகினர் லெவல் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே லாங்குவேஜ் கோர்ஸில் லாங்குவேஜ் படிக்க முடிகிற ஒரு விசா தான் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் விசாங்கிறது. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த விசாவுக்கு, அதே மாதிரி நீங்கள் அந்த விசாவில் இங்கே ஒர்க் பண்ண முடியுமா, அதே மாதிரி என்னென்ன ரீசன்னால் இந்த விசா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் வரலாம், இந்த மாதிரி எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் சொல்கிறதும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் இந்த விசா எப்படியெல்லாம் சக்ஸஸாக கொண்டு போகலாங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் விசா அப்படிங்கிறது எதுக்கு நான் இந்த லாங்குவேஜ் கோர்ஸ் விசா ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்ற கொஷின் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டிலே நீங்கள் ஜெர்மன் படிக்க முடியும். எவ்வளோ லெவல்ஸ் வேணால் நம்ம நாட்டிலே படிக்கலாம். இருந்தாலும் ஜெர்மனி ஏன் படிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே வரும்போது உங்களுக்கு இந்த நாட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்ச்சர், இந்த நாட்டோட கல்ச்சர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக இந்தியாவில் நீங்கள் படிக்கிற ஜெர்மனுக்கும் இங்கே படிக்கிற ஜெர்மனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே அங்கே இருக்க லோக்கல்ஸ் நேட்டிவ்ஸ் எடுக்கும்போது அது இன்னும் கூட உங்களுக்கு எப்படி சொல்கிறது, தெளிவாக புரியும். அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய இடத்துல. ஜெர்மன்னா ஃபுல்லாகவே ஜெர்மன்லேயே தான் பேசுவாங்க. இப்போ நம்ம ஊரில் அப்படிங்கும்போது நீங்கள் கிளாஸில் புரியலன்னா இங்கிலீஷில் என்னன்னு கேட்போம். இங்கே அதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ இன்னும் கூட ஒரு எப்படி சொல்கிறது, எஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுக்கான ஒரு விசாவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன தான் பிகினர் லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை பாதி ஜெர்மன் படிச்சிருந்தாலும் சரி, இன்கேஸ் உங்களுக்கு ஜெர்மனியில் ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் விசாவை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விசா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ். கரெக்டாக 12 மந்த்ஸ் உங்களுக்கு விசா கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்தியாவிலருந்தே ஜெர்மனியில் இருக்க ஒரு லாங்குவேஜ் கோர்ஸை தேடி நீங்கள் அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அட்மிட் கிடச்சிது, அதாவது உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்கள் அப்ளை பண்ணணும், அவங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் தருவாங்க. அப்படின்னா நீங்கள் ஓகே ஒரு கோர்ஸில் என்ரோல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா
நிறைய ஜெர்மன் ஸ்கூல்ஸ் இருக்குது. இன்லிங்வா, விஹெச்எஸ் இப்படி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஜெர்மன் படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டோ ஸ்கூல்லையோ சேர்ந்து நீங்கள் வந்து உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸை வந்து படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அட்மிட் லெட்டர், ஒரு ஸ்கூல்லேருந்து அட்மிட் லெட்டர் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு இன்டென்சிவ் ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ்க்கான ஒரு அட்மிட் லெட்டர் வந்து கண்டிப்பாக வேணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இனஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இருக்கணும். அதாவது இப்போது 12 மந்த்ஸ் வீசா அப்படிங்கும்போது அந்த 12 மந்த்ஸ் உங்களை நீங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். இல்லை இன்கேஸ் வந்து எனக்கு பிளாக்ட் அக்கௌண்ட் தேவையில்லை, என்னை பார்த்துக்கிறதுக்காக ஜெர்மனியில் வந்து எங்கள் அண்ணனோ அக்காவோ இல்லை ரிலேட்டிவோ இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு லெட்ரு கேட்பாங்க. லைக் இவங்களை வந்து நான் பார்த்துப்பேன், இந்த 12 மந்த்ஸ் பீரியடில் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்ரு வந்து கேட்பாங்க. ஸோ ஈதர் உங்கள் பிளாக்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் ரிலேட்டிவ் கிட்டேருந்து ஒரு லெட்டர். இந்த மாதிரி 2 விதமான டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஒன்று இது, இல்லைன்னா அது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு வேலிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து எல்லா வீசாலையுமே கேட்கப்படுற ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக வேணும். இன்னொன்று என்னென்னா உங்கள் பாஸ்போர்ட், அது வந்து மேண்டேட்ரியான ஒரு டாக்குமெண்ட். அஃப்கோர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் இங்கே வரீங்க 12 மந்த்ஸ்க்கு அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அக்கமடேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் எங்கே தங்கி உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஈதர் ஹாஸ்டலோ இல்லை ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ. ஸோ இதோட ப்ரூஃப் ஆஃப் அக்கமடேஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட வீசா ப்ரொசீஜருக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்கள் லாங்குவேஜ் ஸ்கூல்லேருந்து ஒரு அட்மிஷன் லெட்டர், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அது இல்லாமல் 1-2 அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. சிவி, கவர் லெட்டர், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக கேட்குற டாக்குமெண்ட்ஸ். மெயின் ஹிண்ட் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எடுக்க போகிற அந்த ஜெர்மன் ஸ்கூலோட அட்மிஷன் லெட்டரோட அந்த ஜெர்மன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்டென்சிவான கோச்சிங்காக இருக்கணும். இன்டென்சிவானா 18 hours per week இல்லைனா 18 lessons per week வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய ஜெர்மன் ஸ்கூல்ஸ், ஜெர்மன் சொல்லித்தர ஸ்கூலோ இன்ஸ்டியூட்லேயோ பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், இந்த மாதிரியெல்லாம் கோர்சஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டரை வந்து நீங்கள் வீசாவுக்கு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் 18 hours per வீக்காவது அந்த இன்ஸ்டியூட் வந்து கோர்ஸ் சொல்லித்தரணும், ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து சொல்லித்தரணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆஃபர் லெட்டரை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மெயின் என்னென்னா அந்த கோச்சிங் இன்டென்சிவ் கோச்சிங்காக இருக்கணும். 18 hours per வீக்காக வந்து இருக்கும் பட்சத்தில் தான் உங்களோட அந்த ஆஃபர் லெட்டரை வீசாவுக்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீசாவில் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமானா 20 hours per வீக் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க லேட்டஸ்ட் ரூல் இந்த வீசாவுக்கு. அதே மாதிரி பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து இருக்கிறது வந்து மெயின் மேண்டேட்ரி, நான் சொன்ன மாதிரி. ஸோ பிளாக்ட் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ மணின்னு அவங்க அந்த வீசா அப்ளை பண்ணும்போதே அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ரஃப்லி 13,000 euros தான் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும். இல்லைன்னா யாராவது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஜெர்மனியில் இருக்கணும். ஈதர் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ மெயினாக இந்த வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு வீசா நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த வீசாவோட ரெக்குவயர்மெண்ட்டை கிளியராக படிங்க.
படிச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா கூட இன்கரெக்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தால் கூட வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்ட் அக்கௌண்ட்டில் 13,000 euros காட்டணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 12,000 euros தான் காட்டுறீங்க, 1,000 euros காட்டல அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்கள் வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை பற்றி வீசா இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். லைக் நீங்கள் இப்போது 12th முடிச்சுட்டு இந்த லாங்குவேஜ் கோர்ஸ் வீசாவுக்கு வரீங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த உண்மையை மட்டுமே தான் நீங்கள் வீசா இன்டர்வியூவில் சொல்லணும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த வீசா வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கான ஹை சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இப்போ நான் அந்த மேக் இட் இன் ஜெர்மனி அந்த வெப்சைட்குள்ளே தான் இருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வீசாவை பற்றின இன்ஃபர்மேஷனை எங்கே நீங்கள் பார்க்கலாங்கிறத நான் காட்டிடுறேன். இப்போ இந்த வீசா அண்ட் ரெசிடென்ஸ் ஹோம் பேஜில் வீசா அண்ட் ரெசிடென்ஸ்குள்ளே டைப்ஸ் ஆஃப் வீசான்னு இருக்கும். இதில் அதர் டைப்ஸ் ஆஃப் வீசான்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் இந்த வீசா ஃபார் லாங்குவேஜ் அக்வசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லேர்ன் மோர்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாங்குவேஜ் கோர்ஸ் வீசாக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸ் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து இன்டென்சிவாக இருக்கணும். மினிமம் 18 lessons per week வந்து இருக்கணும். ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட் கோர்சஸ் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் செலவை நீங்களே பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் பிளாக்ட் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா டிக்ளரேஷன் ஆஃப் கமிட்மெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க இந்த பேஜ்லேயே. இப்போது நீங்கள் இதிலே நீங்கள் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ do you fulfill these requirements, learn about the procedure for the entry and visa process. ஸோ இதுக்குள்ளே போனீங்கனாலே என்னென்ன ரெக்குவயர்மெண்ட், எப்படி வந்து நீங்கள் இருக்க கண்ட்ரிலேருந்து வீசா அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் வந்து இருக்கும். இன்னொன்று இந்த வீசாவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் லாங்குவேஜ் வீசாவில் ஜெர்மனி வந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஜெர்மன் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேரலாக ஹவுஸ் பில்டிங்கும் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் A2 வரை இந்தியாவில் முடிச்சிருக்கீங்க, இங்கே வந்து B1 அண்ட் B2 வந்து பண்ணுறீங்க ஜெர்மனியில் லாங்குவேஜ் வீசா மூலமாக வந்துட்டு இங்கே B1 B2 பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் ஹவுஸ் பில்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஹவுஸ் பில்டிங்க்கு ஜெர்மன் B1 B2 லெவல் வரை கண்டிப்பாக வேணும். ஸோ அப்படியே உங்கள் விசாவை வந்து ஹவுஸ் பில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான். பொதுவாகவே எல்லா டைப் ஆஃப் ஜெர்மன் வீசாஸ்க்கும் வீசா ஃபீ வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 75 euro வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் வீசா ரிஜெக்ட் ஆனாலும் ப்ராசஸ் ஆனாலும் சரி, இந்த 75 euro வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆன பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வீசாவில் எல்லோரும் வரணும், வந்தால் நல்லதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஜெர்மனியில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும், இந்த ஜெர்மன் கல்ச்சரை வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இல்லைனா உங்களுக்கு இங்கேருந்தே ஜெர்மன் லாங்குவேஜ் முடிக்க போகிற அந்த டைமில் ஹவுஸ் பில்டிங் அப்ளை பண்ணி இந்த வீசாவை அப்படியே ஹவுஸ் பில்டிங்க்கு வீசாவாக மாற்றணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அப்போது இன்கேஸ் இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நான் இந்தியாவிலே ஜெர்மன் படிச்சுக்கிறேனாலும் அதுவுமே தப்பு கிடையாது. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இப்போது இந்த லாங்குவேஜ் வீசா, ஜெர்மன் லாங்குவேஜ் வீசாவை பற்றின ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து யார் யாருக்கெல்லாம் ஜெர்மனி வரணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பை.